ஏன் இப்படி குறுக்க நிக்கிற? வழி விடு. முட்டாளுங்களுக்கு நான் வழி விடுதில்ல. நான் விட்டுருவேன். என்னமா இது? யாரோ பார்த்தா என்ன சொல்லுவாங்க? யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்னது? நான் உங்களை காதலிக்கிறேன். காதலிச்சுக்கோ. ஐயோ, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேங்க. கல்யாணம் பண்ணிக்கோ. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. நம்ம கல்யாணத்துக்கு எப்பங்க வச்சுக்கலாம்? அதானே, எப்ப வச்சுக்கலாம்? என்ன ஏங்க கேக்குறீங்க? நீதானே எல்லாத்தையும் சொன்ன. நீ அதுக்கு ஒரு முடிவு எடுத்துரு. என்ன காதலிக்கலையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? வேற யாரதாங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க? எங்க அப்பா சொல்ற பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன் சார், காலையில உங்க அப்பா கேட்ட டிஃபன் சாப்பிட்டீங்க, உங்க அப்பா சொன்ன ட்ரெஸ் போட்டீங்க, உங்க அப்பா சொன்ன படிப்பா படிச்சீங்க. இதுக்கெல்லாம் நீங்களே முடிவெடுக்கிறீங்க. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் சின்ன புள்ள மாதிரி ஏன் சார் அப்பாதான் முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க? என்ன இடிச்சுக்கிட்டே இருக்க? நான் முதல்ல சொல்றேன், சொல்லுமா. இதுதானே உங்க முடிவு? ஆமா. உன்னை ஏமாத்துறதை விட உங்க அப்பனை ஏமாத்திடலாம். வரேன். உன்னை புரிஞ்சுக்காம இல்ல உண்டா, நல்லா சுத்து அல. என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும், தவம் கிடக்கணும். அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடைச்சிருவேனா? ஒண்ணுதாப்பா, இந்த பக்கம் பாவா. எல்லாத்தையும் ஒரே சீரா சீரா அடிக்க வைங்க. இந்த பக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னம்மா திடீர்னு மாமா? அப்படி கூப்பிட்டா தப்பு இல்லன்னு நினைக்கிறேன். வருஷம் வருஷம் என் பிறந்த நாளைக்கு எங்க அப்பா கால்ல விழுந்ததா ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நினைச்சேன். இருங்க மாமா, நான் இன்னும் முடிக்கல. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நினைச்சதான் உங்க கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறேன். சீக்கிரம் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும். என்ன எப்ப மாமா முறைப்படி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? என்னது முறைப்படியா? எங்க அப்பாட்ட சொன்னேன், அவருக்கு புரியல. உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதும்மா, நல்லா புரியுது. எங்களை போல பெரியவங்களுக்கு புரியாத பல விஷயங்களை உன்னை போல சின்னவங்க நல்லா புரிய வச்சிருந்தீங்களே. சரி, நானே வந்து உங்க அப்பா கிட்ட பேசி முறைப்படி உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி மாமா. மீனாட்சி, உங்க அப்பா சம்மதம் தானே வேணும்னு கேட்ட. இப்ப வர உங்ககிட்ட